மாரிச்சாமி சொல்லுங்க, அலங்காநல்லூர்ல போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமே போய் சேர்ந்து விட்டதா? முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, வரைவு அவசர சட்டம் தயார் செய்யப்பட்டு உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டது, ஆகையால் ஓரிரு நாட்களில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து அலங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க மாரிச்சாமி? அதாவது அலங்காநல்லூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு அனுமதி வேண்டும் என்று 5 நாட்களாக மாணவர்கள், இளைஞர்கள், கிராம பொதுமக்கள் போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று தமிழக முதல்வர் அதாவது மத்திய அரசுக்கு இது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு அவசர சட்டம் இயற்றப்படும், ஒரு சில தினங்களில் இயற்றப்படும் என கூறியுள்ளார். அது பற்றி இந்த பகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி கேட்போம். இப்போது முதல்வர் அவர்கள் ஒரு அவசர சட்டம் இயற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த அவசர சட்டம் ஓரிரு நாட்களில் இயற்றப்படும் என கூறுகிறார். அது பற்றி முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த முயற்சி எடுத்ததற்காக போராட்டங்களின் சார்பாக முதல்வர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவசர சட்டம் ஏற்றது மட்டும் எங்க கோரிக்கை கிடையாது. இங்க பொதுவா போராட்ட குழுக்காரங்க என்ன கோரிக்கை முன்வைக்கணும்னா, அவசர சட்டம் உடனே ஏற்றணும், ஒரு நாட்கள் கிடையாது, உடனே ஏற்றணும். ரெண்டாவது, காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்து காலையில் உடனே நீக்கணும். எங்க வாடிவாசல இருந்து காலை வெளியே வரணும். காலை வெளியே வராம இந்த போராட்டம் போயாது. இங்கே மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள போராட்டங்கள் நடத்துறவங்க அலங்காநல்லூர் வாடிவாசல்ல இருந்து காலை வெளியே வராம இங்கேருந்து போக மாட்டாங்க. அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்றினீங்கன்னா அது நல்லது. இந்த அதாவது முதல்வர் கொடுத்துள்ள கோரிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள்? இன்று முதல்வர் சொன்ன அறிக்கையானது தற்காலிகமாக இன்றை பசிக்கிறவர்களுக்கு சாப்பாடு போன்றது. ஆனா இது நிரந்தரமாக எப்பொழுதுமே தடையின்றி எப்பொழுதுமே நடக்கிறதுக்கான முயற்சிகள் முதல்வர் செஞ்சாங்க. அதை நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கிறோம். இல்லை என்றால் இந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு வாடியில் திறக்கிறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். கண்டிப்பா இருப்போம். நம்முடன் அதாவது அலங்காநல்லூர் பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த முதல்வரின் அறிக்கை, அதாவது முதல்வர் ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும், ஏனென்றால் ஓரிரு நாட்களில் இந்த அவசர சட்டம் இயற்றப்படும் என கூறியுள்ளார். அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மாண்புமிகு ஐயா ஓ பன்னீர்செல்வத்துக்கு நான் தலை வணங்குறோம். அவர் எங்க கோரிக்கையை நிறைவேற்றக்காண்டி டெல்லி போய் பேச போயிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இருந்தாலும் எங்க காட்சிப்பட்டியிலிருந்து விலக நீக்கணும், அந்த பீட்டா ஒழிக்கணும், எங்களோட கோரிக்கை அது ஒண்ணு. எங்க மக்கள்லாம் வெயிலும் பனியிலும் இருந்து போராடுறோம். நாங்க ஒரு வன்முறை எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. நாங்க காந்தி வழியில அகிம்சையா போராடுறோம். நாங்க இது இன்னும் பிரச்சனை தூண்டணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் தூண்டலாம். எங்களுக்கு பொறுமையா இருக்கும். இந்த காவல்துறை எங்க நண்பர்கள். இருந்தாலும் நாங்க அவங்களோட மல்லு கட்டுறது எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா எங்களுக்கு பொறுமையா இருக்கிறோம். அந்த உச்ச நீதிமன்றமும் அந்த விலங்கு நலவாரி அமைப்பும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை இந்த அலங்காநல்லூர் வாடிவாசல்ல காலை வெளியே வரணும், நிரந்தரமா வரணும், எப்பயுமே மக்கள் சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு அது வேணும். அவரிடம் கேட்போம். இந்த முதலமைச்சரின் இந்த வேண்டுகோள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்லியிருக்கிறது, அதாவது ஒரு சில நாட்களில் அவசர சட்டம் இயற்றப்படும் என கூறுகிறார். அதற்காக போராட்டத்தை வாபஸ் பெறுங்கள் என கூறுகிறார். இது பற்றி என்ன? மாணவர்கள் போராட்டம் தொடரும். அவருடைய கோரிக்கை முதல் கோரிக்கை வைத்துள்ளார். எங்களுடைய இரண்டாவது கோரிக்கை விலங்குகள் பட்டியலிருந்து நீக்க வேண்டும். மாணவர்கள் போராட்டம் நிரந்தர தீர்வு காணும் வரை மாணவர்கள் போராட்டம் தொடரும். இப்பொழுது போராடி ஒரு மாணவர்களிடம் கேட்போம். அவர்கள் இந்த முதலமைச்சரின் வேண்டுகோள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் முதலமைச்சர் வேண்டுகோள் திருப்திகரமா இல்ல. அவங்க நேற்று பிரதமர் மோடியை போய் சந்திச்சதுல எங்களுக்கு முழு நிறைவு ஏற்படல. இது நிரந்தர தீர்வு வேணும்னா முழுசா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும். வாடிவாசல காலையை திறக்கிற வரைக்கும் இங்க போராட்டத்துக்கு நாங்க யாரும் போக மாட்டோம். அவசர சட்டம் உடனே கொண்டு வர இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதனால பல மக்களுக்கு இடையூறு ஏற்படுது. இந்த இடையூறு தீரணும்னா உடனே ஒரு நல்ல முடிவு அரசாங்கம் இருக்கணும். அது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, நல்ல முடிவு எடுத்தா தான் மக்களுக்கும் பாதிப்பு இருக்காது. இந்த கிராம மக்கள் நாங்கள் சந்தோஷமா இருப்போம். இந்த ஜல்லிக்கட்டு நடக்காதனால பல உயிர்கள் எங்க கிராமத்தில் போய்கிட்டு இருக்கு, மழை இல்லாம போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முழு காரணம் நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தாதான் நாங்கள் 2 வருஷம் நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இது சரியானோம்னா அந்த அரசு 2 அரசும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுக்காக நாங்கள் காத்திருக்கோம். அவங்க அறிவிப்போது நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக நாங்கள் கலைஞ்சு போய் ஜல்லிக்கட்டு நடத்துக்க அடுத்த கட்ட வேலையை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் கேட்போம். அதாவது முதல்வர் ஒரு சில நாட்களில் ஒரு அவசர சட்டம் இயற்றப்படும் என கூறியுள்ளார். போராட்டத்தை வாபஸ் பெறுங்கள் என கூறியுள்ளார். இது பற்றி நினைக்கிறீர்கள்? அடுத்து இந்த போராட்டத்தின் நகர்வு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? சார், இப்போ அவசர சட்டம் கொண்டு வரது வேறு விஷயம். ஆனால் அதுக்கிடையில் எங்கள் போராட்டத்திலிருந்து வாபஸ் வாங்கிங்கன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அது நடக்காத காரியம். எங்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்து வாடிவாசல்லேருந்து மாடு வெளியேறினாதான் எங்களுக்கு நிச்சயம். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். ஸோ இது ஆணித்தனமான உண்மை. யாராலும் அசைக்க முடியாது.
அடுத்து இந்த போராட்ட களத்தில் ஒரு இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். இந்த அவசர சட்டம் கொண்டு வந்துருவோம், அதாவது முதல்வர் அவசர சட்டம் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போராட்டத்தை வாபஸ் பெறுங்கள் என்று கூறுகிறார். இது பற்றி நான் நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடக்கணும் சார், அப்பதான் சார் நாங்கள் போராட்டத்தை முடிவு கொண்டு வருவோம். சும்மா அவசர சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னா சொல்லி எங்களை கலைக்க பார்க்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்கு வாடிவாசல்ல ஜல்லிக்கட்டு நடக்கணும், மாடு காலை வெளில வரணும், அப்பதான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையை விடுவோம். நீங்கள் போராட்டக்காரர்கள் மற்றும் கிராம மக்கள் சொல்வதை கேட்டிருக்கிறீர்கள். நாங்கள் இரண்டாவது கோரிக்கையாக வைத்துள்ளோம், காளைகளை அந்த விலங்கின பட்டியல், காட்சிப்படுத்தும் பட்டியலில் இருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும், ரத்து செய்ய வேண்டும், உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். வாடிவாசல் திறந்தால்தான் நாங்கள் வீட்டு வாசலுக்கு செல்வோம் என கூறி வருகிறார்கள்.